இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க. அதுக்கு முன்னாடியே முழிச்சாச்சு. எழுந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் முழிச்சு பார்க்கும்போது 4:30 மணிங்க. நான் அதுக்கு முன்னாடியே முழிச்சிட்டேன். சரி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கதவை திறந்து விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரி பைபிள் வாசிட்டு சோஸ்திரப்படி சொல்லிவிட்டு பைபிள் வாசிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து உட்காந்துட்டேங்க. உட்காந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு டேப்லெட் போட்டேன். எப்பயுமே உங்களுக்கு தைராய்டுக்கு தான் முக்கால்வாசி சொல்லுவாங்க. காலையில் 5:30 மணிக்குள்ளே டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னுவாங்க. நான் அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த 5:30 மணிக்குள்ளே நீங்கள் டேப்லெட் எடுங்க. உங்களுக்கு தைராய்டு லெவல் வந்து ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு கம்மியாகும். அந்த டைம் தான் வந்து மெடிசன் எடுக்கிறது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் என்ன செஞ்சேன்னா டேப்லெட் போட்டுட்டு போய் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா நான் ஒன்று விட்டு ஒரு நாள் துணி துவைக்கிறேன். டெய்லியும் துவைக்கிறது இல்லை. ஏன்னா துணி எனக்கு அவ்வளோவா விழுவ மாட்டுது. அதனால் வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டேன். பாருங்கள் மணி 5:25 ஆகுது. நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நான் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு முடிக்கும்போது 5:25 ஆச்சு. சரி நம்ம அடுத்து சமையல் வேலையும் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு துணியை காலையிலே மோட்ரு போட்டுட்டு துணியை போடும்போது உங்களுக்கு டக்குன்னு வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு துணி சீக்கிரம் துவைச்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில. ஏன்னா மோட்ரு போட்டிருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக தண்ணி வரும் இல்லைங்க, அப்படி என்னுடைய ஒரு மைண்டு. அதனால் நான் வாஷிங் மிஷின் போட்ட உடனே மோட்ரு போட்டுருவேன். எனக்கு வந்து ரெகுலராக இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பழகினதுனால எனக்கு வந்து ரொம்ப இது தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ டேரனுக்கும் லீவ் விட்டுட்டாங்கன்னா நம்ம சோம்பேறியாக ஆகிடுவோங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் இருக்கும்? எனக்கு அப்படி தான். என்னுடைய சுறுசுறுப்பாக இருக்கிற அந்த காலையிலேருந்து செய்கிற வேலையை வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வெயில் வந்த பிறகு நீங்கள் செய்யும்போது பாருங்கள் நமக்கு வந்து ஜாஸ்தி வேலை இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காலையிலே வேலையே முடிஞ்சிடும். ஏன்னா வாஷிங் மிஷின் போட்டுடுறோம், தண்ணி போட்டு வச்சுருவோம். எல்லாம் கிச்சனில் சமையலே 8 மணி 7:30 மணிக்கெலாம் சமையல் ரெடி ஆகிடுது. பாத்திரம் தேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த மாதிரி காலங்காத்தால் எழுந்திரிச்சு இந்த ஸ்கூல் டைம் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு அதுக்கு மேலே தூக்கமும் வரமாட்டுது. நான் பாருங்கள் பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு நான் தாங்க எடிட்டிங் பண்ணுறேன். ரேஷ்மா வந்து பண்ண விட்றதில்ல. அதனால தான் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இங்கேயும் பாத்திரம் தேய்ச்சி வச்சது இருக்குது, அப்படியே அந்த ஸ்டாண்டில் வச்சதும் இருக்குதுங்க. அந்த நேரத்தில் தேய்ச்சி வச்சுருவேன், ஆனால் எடுத்து வைக்கிறதில்ல. ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் நான் எடிட்டிங் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ. அதனால் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சோடனே இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அடுக்கிறது தான் பெரிய வேலையாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு துணியை போட்டுட்டு வந்து நம்ம அடுத்து துணியை அடுக்கலாம், பாத்திரத்தை அடிக்கலாம் அப்படின்ட்டு துணி மடித்து வச்சாச்சு. ரேஷ்மா வந்து துணி எனக்கு மடித்து கொடுத்துட்றாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. அந்த வேலையை அவள் செஞ்சிடறா. துணி மடித்து அடிக்கிடுவா. அப்புறம் எனக்கு காஃபி டீ எதாவது கேட்டேன்னா போட்டு கொடுப்பா, தோசை ஊற்றி கொடுப்பா. ரேஷ்மாவால் வீடு தாங்க கூட்ட முடியல. ரேஷ்மாவுக்கு வந்து குனிஞ்சு வீடு கூட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அதனால் அதை நானே செஞ்சிடுறது. ஆனால் அதுதான் செய்யணும், அதுதான் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் அடுக்கியாச்சு. இப்போ கிச்சனை வந்து ஸ்டவ் கிட்ட நைட்டு தோசை சாப்பிட்டது தான். அதனால் லைட்டாக எண்ணெய் தெளித்த மாதிரி அதை தொடச்சிட்டு, ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு ஒரு அடியாக நம்ம வந்து தொடச்சிடலாம் அப்படின்ட்டு பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா டேப்லெட் எடுத்தாச்சு. ஒரு மணி நேரம் கழித்து நான் இப்போ டீ குடிக்கிறேங்க. காஃபி குடிக்கிறத விட டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சமயம் டீ பிடிக்குது, ஒரு சமயம் டீ பிடிக்க மாட்டேது. ஒரு வாரம் தொடர்ந்து டீ குடிச்சாச்சுன்னா அடுத்து காஃபி குடிக்கணும்னு தோணும்ல, அப்படி தான். அதனால் டீ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டேரன் என்ன சொல்லியிருக்கான்னா மஷ்ரூம் ரைஸ் ரெடி பண்ணித்தாங்கம்மா அப்படின்னா, மஷ்ரூம் பிரியாணி மாதிரி எனக்கு மஷ்ரூம் ரெடி பண்ணித்தாங்கன்னா. அவன் மட்டன் பிரியாணி கேட்டுட்டு இருந்தான். ஆனால் ஸ்கூலுக்கு வேணுமா, ஸ்கூலுக்கு டைம் அப்போது உங்களுக்கு மட்டன் கிடைக்காது. ஏன்னா 7:30 மணிக்கு தான் உங்களுக்கு ஆடே வெட்டுவாங்க. அதனால் நான் வந்து சரி மஷ்ரூமை வந்து நான் உனக்கு பிரியாணி மாதிரி செஞ்சு தரேன் தம்பி அப்படின்னேன். அதில் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன் நான் வந்து மஷ்ரூமு. சரி வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி நான் எப்படி செய்வேன் அப்படின்றத ஒரு தடவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு காப்பிடி ரைஸும் ஒரு கைப்பிடி ரைஸும் நான் எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நைட்டு வரைக்கும், ஏன்னா ரேஷ்மா டேரனுக்கு நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்னுவாங்க. பிரியாணினாலே உங்களுக்கு நைட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் வந்து அளவாக சாப்பிடுவேன், எங்கள் பாவம் அளவாக தான் சாப்பிடுவாங்க. அவங்க 2 பேரும் தான் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பால் வந்து பொங்கிடுச்சுங்க. பாலை வந்து கவனிச்சிக்கிட்டே நான் இந்த சைடு வேலை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு தடவை பொங்க விட்டாச்சுன்னா தொடர்ந்து 3 தடவை பொங்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஒரு நாளே 2 தடவை பொங்க விட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க ரைஸுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயத்தை நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சமைக்க வரும்போது 6 மணி ஆகிடுச்சி. யாரும் எழுந்திரிக்கலைங்க, எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னோடய கட் பண்ணுற சவுண்டு கூட வந்து கிளியராக கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்ததுங்க. இப்படி வந்து சத்தம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற சவுண்டெல்லாம் கிளியராக இருந்தது. நானே வந்து ட்ரைபேடை வந்து கரெக்டாக இப்போ வந்து வைக்க பழகிக்கிட்டேன். இல்லைனா ரேஷ்மா கொஞ்சம் வாயேன், டேரன் கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிடுவேன். இப்போ கரெக்டாக நான் வந்து வைக்க பழகிக்கிட்டேங்க. அதனால் நான் உங்ககிட்ட வீடியோ வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் சோம்பேறித்தனமானால் கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்காமல் போகும்ல, அப்படி தான் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காலங்காத்தால எழுந்திரிச்சிட்டாலே நமக்கு டென்ஷனாகவே இருக்காதுங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நான் எடுத்துருக்க 3 வெங்காயத்துக்கு 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாங்க, 4-5 தக்காளி எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன தக்காளி. அதனால் நான் எப்போயுமே நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 மஷ்ரூம் பாக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேன். கிளியராக கழுவிட்டு க்ளீனாக, ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும், பொடி மாதிரி. அதனால் நல்லா க்ளீனாக கழுவிக்குங்க. கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க. மஷ்ரூம் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரேஷ்மாக்கும் சரி டேரனுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப விருப்பமானதுங்க. நம்ம மற்ற காய்கறி கொடுக்குறத விட மஷ்ரூம் வந்து கொடுக்குறது ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது டேரனுக்கு வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரி, சிக்கன் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அவன் மட்டன் பிரியாணி தான் கேட்டான், காலையில் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் மஷ்ரூமை வந்து அதே மாதிரியே எப்படி மட்டன் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ப்ராப்பராக நான் வந்து ரெடி பண்ணி தரேன். நான் வந்து ஒரு 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருப்பேன், ஒரு 2 ஸ்பூனுக்கு கீ சேர்த்துருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜாவித்திரி ஒரு சின்ன பீஸுங்க, அப்புறம் ஸ்டார் பூ இருக்குல்ல அது போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துட்டேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது, ஏன்னா நம்ம கறி வேக வச்சு எடுக்கிறத விட மஷ்ரூம் வந்து இந்த வதக்கிறதுலையே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயமும் வதங்கிடுச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாங்க. இன்னும் புதினா கொத்தமல்லி நான் சேர்க்கலை. இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுடைய பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ நம்மளுடைய பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நடுவில் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிச்சிக்காமல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிடுங்க. இப்போ உங்களுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், பிரியாணி ஃப்ளேவருக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட தயிர் கெட்டியான பாக்கெட் தயிர் தான் சேர்த்துக்கிறேன். புளிச்ச தயிர் சேர்த்துறாதீங்க, ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். அந்த தயிர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு க்ரீமி டேஸ்ட் இருக்குங்க. பிரியாணியில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டுக்கு தயிர் தான் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இந்த தடவை மிளகாய் தூள் காரம் இல்லை, அதனால் ஒரு 2 ஸ்பூனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. ஆனால் அந்த வீடியோ எனக்கு நடுவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சில சமயம் கட் ஆகிடும், அப்படி கட் ஆகிடுச்சு. அதனால் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தான் பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் நான் சொல்லியிருக்கிற ரைஸுக்கு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. எப்பவுமே பிரியாணினாலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கரெக்டாக வரும். அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். திருப்பியும் தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம ஒரு தடவை பிரியாணிக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைத்தா ரெடி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சாப்பரில் போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே நான் வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணலை. இவங்க சைட் டிஷ்ஷாக என்ன கேட்டாங்கன்னா ஃப்ரை ரெடி பண்ணி தர சொன்னாங்க மஷ்ரூமையே. நான் எதுவுமே செய்யலை. நான் வந்து சொன்னேன், இல்லை நான் ஒரே மஷ்ரூம் பிரியாணியே ரெடி பண்ணிடுறேன், சும்மா எப்போ பார்த்தாலும் ஃப்ரை தான் கேட்டுட்ருக்காங்க, அதனால் நான் வந்து செய்யலைன்னு சொல்லிட்டேன். அதனால் வெங்காய பச்சடியோடு விட்டாச்சுங்க. ரைத்தாவோட ரொம்ப நல்லாயிருக்கும்லங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்க வெங்காய தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை நான் வந்து புழிஞ்சிக்கிறேங்க. இந்த ரைஸ் அளவுக்கு நான் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் உங்களோட பிரியாணியும் கரெக்டான டேஸ்ட் வரும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரொம்ப கலந்துக்க வேண்டாம், இல்லைனா நம்ம ரைஸ் உடஞ்சிருங்க. பாஸ்மதி ரைஸில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறிட்டு தான் இருந்தது. இந்த சைடு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். சுடு தண்ணி ஊற்றினா தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் மாறாமல் இருக்கும். திருப்பி நான் உப்பு செக் பண்ணிவிட்டு திருப்பியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன்.
எப்பவுமே ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உங்களுக்கு பிரியாணிக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அரை மூடி தான் சேர்த்தேன், ஆனால் நான் ஒரு லெமன் சேர்த்துக்கிட்டேங்க. எனக்கு கரெக்டாக வந்தது. அந்த டேஸ்ட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மூடி வச்சுட்டேங்க, நல்லா கொதித்து வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே எனக்கு டீ குடிக்கணும்னு வந்து தோணிடுச்சு. சரி டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு. காலையில் நம்ம எல்லா வேலையும் முடித்த பிறகு நமக்கு வந்து என்ன குடிக்கணும்னா டீ குடிக்கணும்னு தோணும். நான் அப்படி தான் இன்றைக்கி சீக்கிரமாக என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிட்டேங்க. பாத்திரம் தேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த சைடு வாஷிங் மிஷினில் துணியும் ஓடிட்டுருக்கு. இது சைடு ரைஸும் வந்து நல்லா கொதித்து நமக்கு வந்து ஆவி பறக்க வெளியே வரும் பார்த்தீங்களா, அப்போ டக்குன்னு சிம்மில் வச்சு ஒரு கலந்துட்டு நம்ம வெயிட் வச்சாச்சுன்னா நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டீயை போட்டுட்டு நான் போய் உட்காந்துடலான் இருக்கேன். டேரனை போய் நான் எழுப்பிட்டு வந்தேன். தம்பி மணி ஆச்சு எழுந்திரி அப்படின்னேன். 6:30 மணி ஆச்சு எழுந்திரிடா அப்படின்னேன். அதனால் அவன் எழுந்திரிச்சிட்டு அவனும் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு அவன் போயிட்டான். 7 மணிக்கெலாம் இப்போ டேரன் வந்து ரெடி ஆகிடுறான். முன்னாடி கூட லேட்டாகும், இப்போ அப்படி இல்லை. காலைல எழுப்புன உடனே எழுந்திரிச்சிடுவான். நான் வந்து போய் எழுப்புவேன் டேரன் அப்படின்னுவேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊன்னு தான் சொல்லுவான். தம்பி மணி ஆச்சு அப்படின்னா போதும் டக்குன்னு எழுந்திரிச்சிடுவான். இப்போ டீயும் ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு டீயை பார்த்தோன்னா ரொம்ப இஷ்டமாக இருந்தது குடிக்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் எல்லா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் இருந்ததில்ல டப்பாலாம், அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சமையலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நம்மளே வந்து வீடியோ எடுத்துகிட்டு செய்யும்போது சத்தமே இல்லைனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்ல. அப்படி தான் அந்த காலங்காத்தால் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணும்போதே எனக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்னால் வந்து ஒரு நாள் நடுவில் ப்ரேயர் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. அது ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் எனக்கு இன்றைக்கி காலைல தூக்கமே வரல. இப்போ நான் போய் டீ குடிக்க போயிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. காலையே டேரன் வந்து டேஸ்ட் பார்த்தான். அவன் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். அவன் தோசை தான் வேணும்னா, எனக்கு காலையில் வந்து பிரியாணி வேணுமா இல்லை தோசை ஊற்றட்டுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், நான் தோசையே சாப்பிட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா டேரனுடைய லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. அவனுக்கு வந்து மஷ்ரூம் நிறையா வைங்கம்மா அப்படின்ட்டு இருந்தான். அவனுக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் நான் வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன். சரி மத்தியானம் சாப்பிடும்போது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம ரைஸுக்கும் வேணும்னாலும் வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு எப்போயுமே சைட் டிஷ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இன்றைக்கி அவனுக்கு வந்து ரைத்தா அப்படி ஒன்றும் விருப்பமாக சாப்பிட்றவன் கிடையாது அவன். சரி ஓகே வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா மஷ்ரூம் நிறையா இருக்குது தம்பி ரைஸ்லையே, அதனால் உனக்கு இஷ்டமாக இருக்கும்டா. ஏன்னா ஒரு பாக்கெட் போட்டால் கரெக்டாக வரமாட்டுதுங்க, அது உங்களுக்கு சுருங்கினோடனே ரொம்ப கம்மியாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவனே அமுச்சு விட்டாச்சு. அமுச்சு விட்டோடனே வாஷிங் மிஷின் முடிஞ்சிச்சு. உடனே கொண்டு வந்து காய போட வந்துட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு 8:15 நான் வந்து துணி காய போட வந்துட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குதா, அதனால் ரேஷ்மா என்னோட வந்துட்டு அவள் கிளிப்பு போடுவா. ரேஷ்மா என்ன பண்ணுவானா கிளிப்பு போடுவா. ரேஷ்மா வந்து எனக்கு கிளிப்பு போடுற வேலையை அவள் பார்த்துருவா. நான் மடன்னு காய போட்டுட்டு கீழே இறங்க வேண்டியதுதாங்க. நம்ம பப்பாளி காயெல்லாம் இப்போ தான் வந்து பழுத்துட்டு வருது. ஒரு பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு, அதெல்லாம் குருவி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ரேஷ்மா வந்து கிளிப்பு போடுறா. இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வேகமாக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாச்சுனாலே இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அனல்லேருந்து கிச்சனை விட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்த உடனே கிச்சனெல்லாம் வந்து தொடச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. காலைல வந்து டிஃபன் மட்டும்தான். டிஃபன் சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் நான் ரேஷ்மாவோட உட்காந்துட்டு, எனக்கும் ரேஷ்மாவுக்கு என்ன வேலை இருக்குது, 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதான் ரேஷ்மா என் கூட உட்காந்துட்டு, ரேஷ்மா வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கா. அம்மா என் கூட வாங்கம்மா, அவளோட வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய டே வந்து இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ரேஷ்மா வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருந்தா, அம்மா இவ்வளோ வேலையுமா செய்வீங்கன்னா, இப்படி தான் அம்மா செய்வேன் பார்த்துக்கோ அப்படின்னேன். ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா அப்படின்னா. கஷ்டமாக தெரியாது தம்பி, நம்ம கஷ்டமாக தெரியாது ரேஷ்மா, நம்ம வீட்டில் செய்கிற வேலை வந்து கஷ்டமாக பார்த்தோன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது, சந்தோஷமாக எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே இஷ்டமாக செய்யணும் அப்படின்னேன். அப்படி தாங்க என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நீங்களும் இந்த மாதிரி காலங்காத்தால எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிட்டு காலையிலே வேலையை முடிச்சிருங்க. ரொம்ப ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணலாங்க. நான் அப்படி தான் ரேஷ்மா இப்போ வீட்டில் இருக்கிறனால அவளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன். அடுத்து டேரனும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா இவங்க 2 பேரோட தான் உட்காந்துட்டு இவங்களோட பேசிக்கிட்டு நடுவில் நான் ப்ரேயரை பற்றி பேசிட்டு தான் இருப்பேங்க. நீ ப்ரேயர் பண்ணியா, நீ இன்றைக்கி பைபிள் எடுத்தியா, இன்றைக்கி இப்படி தாங்க நான் ப்ரேயரை பற்றி அவகிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். 2 பேருமே பேசிகிட்டு இருப்போம். இப்படி தான் என்னுடைய டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.